சார். சொல்ல இன்று சார் நட்புணர்வியலோட பிரசன்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். சார் வந்துட்டீங்களா? யாரும் பேசணும்னு நினைச்சாங்க. பேசுங்க சார். ஏழுமலை சார், நீங்க ஏதோ பேச வந்தீங்க, பேசுங்க சார். அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். உற்சாகமான செல்வ வணக்கம். நாராயண ஐயா சொன்னது மிகச் சரியாகத்தான் உள்ளது. இன்று நட்புலரில் நமக்கான நாள். அந்த ஒரு பெரிய வாய்ப்பை ஐயா அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். ஆகவே 6ஆம் தேதி 9ஆம் தேதி நெய்வேலியா? என்னங்க ஐயா? நெய்வேலி எத்தனாம் தேதி? நெய்வேலி 6ஆம் தேதி. நோட் பண்ணிட்டு அது கரெக்டா நம்ம பிரசன்டேஷன் டேட்லயே வருது இல்ல? ஆமா ஐயா. பரவாயில்ல. எனக்கு 4:28, 4:27, 4:48. அப்ப 2 பேர் தான் 4:30 மணி வரைக்கும் இருந்திருக்கீங்களா? நான் 4 மணில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் உள்ள லாகின் ஆகல. நான் 3:30ல இருந்து ரெடி ஆயிட்டேன். சரி சரிங்க. நன்றி, சிறப்பு. நேற்று நாம் பேசிய விஷயங்கள் குறித்து ஏதேனும் கேள்விகள் உள்ளதா? சார் கேட்கலாமா? நானே முதல்ல கேட்கிறேன். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். காத்துக்குள்ள பலூன் இருக்க மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நாம இருக்கோம். எனக்குள்ளவும் பிரபஞ்சம் இருக்கு. அப்போ என்னோட எண்ணங்கள், பெரும்பான்மையான எண்ணங்கள் வந்து ஒண்ணு நிராகரிக்கப்படுகிறது அல்லது நிறைவேறாம போகுது. ஒரு சில எண்ணங்கள் மட்டுமே நிறைவேறுது பிரபஞ்சத்துல. இது எனக்கு மட்டும் இல்ல, பெரும்பான்மையான மனிதர்களுக்கு நடக்குது. இதற்கு அடிப்படையான காரணம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்பிக்கையினாலதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அதுதான் உண்மையும் கூட. அதுக்கான மிக முக்கியமான காரணம் விட தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா வந்து பெரும்பான்மையா இந்த பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும். அதனால இந்த கேள்வி வைக்கிறேன். சொல்லுங்கய்யா. கேள்வி எவ்வளவுதானா? சரியா? இல்ல, யாருக்கா கேள்வி புரிஞ்சுதா மத்தவங்களுக்குலாம்? அருணகிரி ஐயா என்ன கேள்வி கேட்டான்னு புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க அந்த கேள்வி என்னன்னு திரும்ப என்கிட்ட கேளுங்க. எனக்கு புரியலைங்க ஐயா. அருணகிரி சார், சாரி, ஒரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா? பண்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மத்தவங்க யாருக்காவது புரியலையா அப்படின்ட்டு யாராவது புரிஞ்சவங்க ரிப்பீட் பண்ணுங்க கேள்வி. கேட்ட கேள்வி என்னன்னா, பிரபஞ்சத்துல எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஆனா அது நடத்த முடியல அந்த செயலை, அதுக்கு இது தடுக்குதுன்னு கேட்கிறேன். சிம்பிளா சொன்ன நான் நினைக்கிறது எல்லாம் நடக்கணும்ல. நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க என்னால பண்ண முடியல, அதுக்கு உள்ள காரணங்கள் இருக்கு. அதுதானே சார் அருணகிரி சார் நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கம்? அதுதான் சார். இப்ப மூச்சு விடுறேன், அது வந்து நான் கேட்டுலாம் பிரபஞ்சம் எனக்கு பண்றது இல்லை. அது தானா பண்ணிட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் நான் அதை கேட்கறதில்ல, அது கொடுக்கறது இல்லை, அது கொடுத்துட்டே இருக்கு. இப்படி பல விஷயங்கள தானா அது கொடுத்துட்டே இருக்குது. ஆனா நான் கேட்கிற பெரும்பான்மையான எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துல நிறைவேற மாட்டேங்குது. எனக்கு மட்டும் இல்ல, பெரும்பான்மையான மனிதர்களுக்கு உலகத்துல. ஏன்னா நாம வந்து பிரபஞ்சத்துல வெளியே இல்லை, பிரபஞ்சமும் நமக்கு வெளியே இல்லை. பிரபஞ்சத்துக்குள்ளதான் அந்த காத்துல காத்துக்குள் பலூனுக்குள்ள காத்து இருக்க மாதிரி எனக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு, எனக்கு வெளியவும் பிரபஞ்சம் இருக்கு. ஸோ நான் பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கேன். அப்ப என்னோட எண்ணங்கள், பெரும்பான்மையான எண்ணங்கள் நிறைவேறல, ஏன் கொடுக்கல? அதான் கேள்வி. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. புரிஞ்சுது எனக்கு. இப்ப கேள்வி புரிஞ்சுச்சுங்களா ஐயா? புரிஞ்சுங்க ஐயா. தந்தையிடமிருந்து புறப்படும் பொழுது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை 40 மில்லியன். ஆனால் தாயை சென்று சேரும் பொழுது அதில் ஏதேனும் ஒன்றுதான் உயிர் பிழைக்கிறது. எதுக்காக இப்படி ஒரு டிசைன்?
ஒண்ணு போய் அந்த ஒண்ணு அடைஞ்சு அந்த ஒண்ணே வரலாம் இல்லையா? ஒண்ணே போதுமானது அல்லவா? அருணகிரி சார். ஆமா சார், அப்படி அப்படி கூட இருக்கலாம். பட் ஆனா அது தெரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதர் சைட்ல வந்து வாழ்நாள்ல ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகபட்சமா 600 கருமுட்டைகள் தான் அதிகபட்சமா உருவாகும். நிறைய உருவானாலும் அதுல 600 தான் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ 600மே எடுத்துக்கிறது இல்ல. அதிகபட்சமா பழைய காலங்கள்ல வந்து அதான் 15, சொல்ல வரேன். 16. அப்போ அதுல இருந்து எதுவும் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வெளியே வருகிறது. அதே போல ஒரு அப்படி மனிதனுக்கு சொல்ல முடியாதுல்ல சார். ஒரு எப்படி சார்? ஒரு ஒரு உலகத்துல ஒரு ஒரு லேடிக்கு வந்து 16 குழந்தைகள் பிறந்தது எடுத்தாப்புல. ம். ம். இல்ல அதாங்க ஐயா. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே பிரபஞ்சம் டிசைன் பண்ணி வச்சாச்சு. அந்த டிசைன் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3 விஷயத்துக்குள்ள தான் இருக்குது. 1 விதி, 2 விதிவிலக்கு, 3 விதிமீறல். இது 3க்குள்ள தான் வருகிறது. இந்த 3மே விதிக்கு உட்பட்டது தான். அந்த 3 விஷயத்தையுமே ஒரு விதியாக வடிச்சு வச்சிருச்சு இந்த பிரபஞ்சம். நீங்க எத எடுத்துக்கிட்டாலும் இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. 16 குழந்தை அப்படின்றது அது விதி மீறல். என்னங்க ஐயா? அது விதி மீறல். அது விதி மீறல் அது. இல்ல. சில பேருக்கு குழந்தையே இல்ல, இல்லையே. விதி மீறல் வருமா விதி விலக்கு வருமா? என்னங்க ஐயா? அது விதி மீறல் வருமா விதி விலக்கு வருமா? விதி விலக்கு தானே அது வரும். சார் கேள்வி பதில் சொல்றாரு, அதை சொல்ல விடுங்க சார். ம். இல்ல, இல்ல. அதாவது இந்த இடத்துல அதான் சொல்றேன். அந்த 16 குழந்தைகள் அப்படின்றது நம்ம அவங்க பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும். அது விதி மீறலா அல்லது விதி விலக்கான்னு. சரி, நம்ம வெறும் 16 குழந்தைய மட்டும் வச்சுட்டு சொல்லிட முடியாது. சரிங்களா? அவங்க எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை, அந்த 16 குழந்தை வந்த பிறகு இன்னைக்கு எத்தனை உயிரோடு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நீங்க வந்து அது விதி மீறலா இல்ல விதி அந்த விலக்கா காலத்துல அப்படின்னு. என்டர்டைன்மெண்டே கிடையாது சார். டிவி கிடையாது, நெட் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம அதான் அது பக்கத்துல இருந்து முழுசா பார்க்கும்போது தான் அது விதிவிலக்கா அல்லது விதிமீறலா அப்படின்றது நமக்கு தெரியும் நமக்கு. அந்த மாதிரி 3 விஷயம் இங்கே பார்க்குறோம் நம்ம. 1 விதி, 2 விதிவிலக்கு, 3 விதிமீறல். இப்ப நம்ம ஐயா கேட்டதும் அப்படிதான். நம்முடைய அறிவியல் உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 60,000 எண்ணங்களும், பெண்ணுக்கு 80,000 எண்ணங்களும் தோன்றுவதாக ஆராய்ச்சியில வந்து சொல்றாங்க. அப்போ தோன்றக்கூடிய அத்தனை எண்ணங்களுமே செயலா மாறுச்சுன்னா, நம்ம நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அப்ப தோன்றக்கூடிய அத்தனை எண்ணங்களும் செயலாக மாறாது. எது செயலாக மாறும்னு பார்த்தீங்கன்னா, இங்க முழுக்க முழுக்க நம்முடைய மைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அதுதான் செயலா மாறும். முழுக்க முழுக்க மைய மனதிலிருந்து தான் நம்ம வாழ்க்கை உருவாகிறது. ஆனா, மைய மனதுக்கு தேவையான இன்புட்ட யார் குடுக்குறதுன்னா, விழிப்பு மனம். அப்போ என்னதான் நமக்கு நெறைய எண்ணங்கள் தோன்றினாலும், அந்த எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறும்பொழுது, தொடர் சிந்தனையில் நீங்கள் எந்த எண்ணத்தை தொடர் சிந்தனைகளாக மாற்றுகிறீர்களோ, அதுதான் வலுப்பெறும். சரிங்களா? அப்போ உயிரணுக்களா இருந்த வரைக்கும், ஒரு உயிரணுக்களா இருந்த வரைக்கும் 4,00,00,000 உயிரணுமே ஒண்ணுதான். அதுல ஏதோ ஒண்ணு வந்து கருமுட்டைய அடைஞ்சிருச்சு. இப்ப அது அடைஞ்ச பிறகு அது என்ன ஆகும்னா அடுத்தது, அது உருப்பெற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு தேவையான பலத்த சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது, கரு வளருதுன்னு சொல்றோம். அதே மாரி தான் உங்களுடைய எண்ணங்கள்ல எந்த சிந்தனைக்கு நீங்கள் குடுக்குறீர்களோ, அதுக்கு தேவையானதெல்லாம் குடுக்குறீங்களோ, இன்புட் அது சார்ந்து அது சிந்தித்து, சிந்தித்து, சிந்தித்து அது அப்படியே கருவாகிட்டே இருக்கும் அது. அப்ப இங்க நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 10 மாதங்கள் ஆனால் ஒரு குழந்தை முழுமை பெற்று இந்த உலகத்திற்கு வருகிறது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சிந்தனைகள் வலுப்பெற்று, வலுப்பெற்று, வலுப்பெற்று அது நிகழ்ந்தே தீர வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் 10 நாள், அதிகபட்சம் 10 ஆண்டுகள். குறைந்தபட்சம் 10 நாள்ல அது நடக்கும். அப்படி இல்லைனாலும் 10 ஆண்டுகள் நடக்கும். ஆனா அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்கிறதுக்குண்டான இன்புட்ட தான் நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுதான் நடக்கும்.
நான் மானிட்டர்லேருந்து என்ன தட்டி விட்டனோ கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்டருக்கு போகும்போது அதுதான் போக முடியும், அதான் பிரிண்ட் ஆக முடியும். ஒருவேளை வேற ஏதோ பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம மானிட்டர்ல கோளாறா சிபியூல கோளாறான்னு பார்ப்போம். ஏன்னா பிரிண்டர்ல கோளாறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கோளாறா இருந்தால் ஒன்றும் பிரிண்ட் ஆகாது, அவ்வளோதான். ஆனா வேற ஒண்ணு பிரிண்ட் வருது அப்படின்னா, இங்க இருந்து போன இன்புட்ல ஏதோ மிஸ்டேக்ன்னு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இத செக் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை நாம் தொடர்ந்து உருவேத்துகிறோமோ, அதுதான் வாழ்க்கையில நடக்கும். அது உடனே நிகழறா மாரி நம்முடைய அ பிரபஞ்சம் வந்து டிசைன் பண்ணல. அப்படி பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது நல்ல சிந்தனைகள்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல சிந்தனை வந்துன்னா 100 எதிர்மறை சிந்தனைகள் வருகிறது. அப்ப அவ்வளவும் நடந்ததுன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மலை மேல பஸ் போயிட்டே இருக்கும். நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இங்க இருந்து உருண்டு விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு. அப்ப அத நெனச்ச மாத்திரம் நடந்ததுன்னா நம்ம கதை முடிஞ்சது. ஆனாலும் கூட நெறைய பேருந்துகள் அப்படி விழுகிறது. சரிங்களா? அதுக்கு என்னன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பயணிகள், அவங்க எல்லாருமே விழுந்துருன்ற பயத்துல இருந்து வெளிப்படுத்தின வைப்ரேஷன் தான் அந்த மொத்த பஸ்ஸையும் தள்ளியிருக்கும். அந்த வைப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த உங்ககிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் கிரியேட் பண்றது தான் நீங்க எது மேல அழுத்தத்த குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு இந்த பிரபஞ்சம் பாக்குது. இப்ப நம்ம ஒரு மிக்ஸிய தயார் பண்ணிட்டோம். அப்போ மிக்ஸி தயார் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மிக்ஸி இயங்குறதுக்கான எல்லா ரூலும் நம்ம அதுக்குள்ள வச்சுருவோம். சரிங்களா? நீங்க மிக்ஸிய போட்ட உடனே அது கிளாக் வாய்ஸ் சுத்துதுன்னு வச்சுக்குவோம். இப்போ எனக்கு தேவைப்படுது. அது ஆன்டி கிளாக்ல சுத்துமான்னா சுத்தாது. அப்ப நமக்கு வேணுங்கிற போதெல்லாம் அது மாத்தி மாத்தி சுத்துமான்னா சுத்தாது. ஏன்னா அது வடிவமைக்கும்போது அதுக்குன்னு ஒரு விதி வைக்கப்பட்டு விட்டது. அப்படிதான் அது இயங்கும். அப்படிதான் நாம் எல்லோருமே படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மத்த உயிரினங்கள்லாம் அந்த விதிய பிரபஞ்சமே பார்த்துக்குது. மனிதன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு ஒரு விழிப்பு மனம்னு ஒண்ணு குடுத்து, அந்த மனசிலிருந்து உள்ள சென்று மைய மனதிலிருந்து இயக்குற மாரி குடுத்திருக்குது. அதனால நாம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்ள முடியும். சரிங்களா ஐயா? அப்போ நீங்க எத வலிமை அடைகிறீங்களோ, அது வாழ்க்கையில நடந்தே தீரும். அப்படி வலிமை ஏத்துவதற்கான செயல் தான் தவம். தவம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு சிந்தனையில நீங்க வந்துன்னா வலிமை ஏத்துறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அவர் ஒரு சிந்தனையில தான் வலிமை ஏத்துறாரு அப்படின்றதுக்காக தான், நமக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, பழைய திரைப்படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு மாமுனி அவர்கள் என்ன பண்ணும்னா, ஒத்த கால்ல நிப்பாரு. அப்ப எதுக்காக ஒத்த கால்ல நிக்கிறேன்னா, வேற ஒண்ணும் இல்ல. அவர் ஒத்த சிந்தனையில இருக்கிறார்ன்னு அர்த்தம். அது நமக்கு வெளிப்படையா தெரியறதுக்கு தான் அவர் ஒத்த கால்ல நிக்க வைக்கிறது. அப்ப அந்த ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தான் அவர் நிக்கிறாரு. அப்படின்றது நமக்கு தெரியணுன்றதுக்கு தான், அவர் ஏதோ ஒரு சிந்தனைக்கு உருவேத்திக் கொண்டே இருக்கிறார். உருவேத்தும் பொழுது அதுக்கு ஒரு காலம் ஆகும். அந்த காலமான உடனே கடவுள் நேர்ல தோன்றுவதாகவும், அவருக்கு வரம் குடுக்கிறதா மாரி இருக்கும். அவர் நிக்கும்பொழுது, அவர் முதல்ல சாதாரணமா நின்னு சரிங்களா? நல்லா ஷேவ் செஞ்ச மூஞ்சா இருக்கும். அவர் நின்னுட்டு இருப்பாரு. அப்புறம் காலங்கள் போக 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 தாடி வரும். ஃபுல்லா தாடி வந்துரும். அவர சுத்தி புற்றுகள் கட்ட ஆரம்பிக்கும். கடைசியா புட்டே மூடிடும். இதெல்லாம் வந்து உண்மையாலுமே அந்த காலத்துல நடந்ததா? அப்படின்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாரி தான் நமக்கு தோன்றும். ஆனா அங்க என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, அதனுடைய கருப்பொருள் என்னன்னா, உங்கள சுத்தி எது நடந்தாலும் அல்லது உங்ககிட்ட எது நடந்தாலுமே, நீங்க அதெல்லாம் தாண்டி ஒரு ஒத்த சிந்தனையில இருக்கிறீங்கன்றது தான். அதையெல்லாம் தாண்டி சரிங்களா? தத்துவமசி. நீ எதுவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அதுவாகவே ஆவாய். அப்படி எத நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா நமக்கு, கடவுள் வந்து அந்த வரத்தை தருவது போலவும், நாம இருந்த அந்த ஒத்த சிந்தனை அத நம்ம வாங்கிக்கிற மாரியும் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலே இங்க வந்துன்னா பிரபஞ்சம் அத ஏற்கனவே நமக்கு குடுத்துருச்சு. விதி என்னன்னா, எவன் ஒருவன் ஒத்த சிந்தனைக்கு அழுத்தம் கொடுத்து, 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 கொடுத்து அத ஃபுல் பவர் ஆக்குறானோ, அவனுக்கு அது நிகழ வேண்டும் என்பது பிரபஞ்சம் ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிற விதி. அப்ப உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தாலும், அத எந்த எண்ணத்த எடுத்து வச்சு நீங்க சரிங்களா, உருவேத்துகிறீர்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும்.
சரிங்களா? சில ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா, முனியாண்டி விலாஸ்லாம் அ கோழியெல்லாம் அவங்களே பின்னாடி வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 500 கோழி இருக்குது. டெய்லியும் ஒரு 5 கோழிய வந்துன்னா பிரியாணி போடணும் அப்படின்னா, அதுல அவங்க கைக்கு எது கிடைக்குதோ, அத புடிச்சு அவங்க பிரியாணி போட்டுருவாங்க. அந்த மாரி நமக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருந்தாலும், நாம இன்னைக்கு எத பிடிக்கிறோம்ன்றத நம்ம கையில தான் இருக்குது. நாம எத பிடிக்கிறோமோ, அதுதான் அன்னைக்கு உணவு. சரிங்களா? அப்ப 500 கோழியில எந்த கோழி வேணாலும் பிரியாணியா ஆக்கலாம். வாய்ப்பு இருக்குது. ஆனா அத யார் தீர்மானிக்கிறது? யார் போய் அத பிடிக்கிறாரோ, அவரு தான் அத தீர்மானிக்கிறார். அவருக்கு அன்னைக்கு என்ன மூட்ல இருக்குதோ, அத மாரி பிடிப்பாரு அவரு. கைக்கு கிடைச்சத ஈஸியா பிடிப்பாரு. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். அத பிடிப்பாரு. இல்ல ஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கும். அத பிடிப்பாரு. அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன சிந்தனை இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி அவரு பிடிக்கிறார் இல்லையா? அதே மாரி தான் நாம எந்த சிந்தனைக்கு உண்டான இன்புட் குடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ, இல்ல அந்த இன்புட் தான் உள்ள போய் அது வலிமையாகிறது. எப்படி நம்முடைய YouTube திறந்தீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு செர்ச் பண்ணி தேடி எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு தொடர்ச்சியா அது சம்மந்தப்பட்ட வீடியோவா அது சஜெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, இப்ப அதுக்கு தெரியுது நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு. அதே மாரி தான் நீங்க உங்களுக்குள்ள குடுக்குற இன்புட் இருக்கு பாருங்க. அத நீங்க உங்களுடைய விழிப்பு மனதிலருந்து ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு இடத்துல நீங்க கவனமா குடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அது சார்ந்த விஷயங்களா அது இருக்க ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் விதி தான். அருணகிரியா புரிஞ்சுதுங்களா? ஐயா நன்றி. நல்லாவே புரிஞ்சுது. அடுத்த ஆ, ஒரு ஷார்ட் கொஸ்டின் இருக்கு. அ சொல்லுங்க. 5:19 ஆயிடுச்சு. நீங்க 5:30 அங்க போனோம் இல்லைங்களா? அந்த அனௌன்ஸ்மென்ட்ட இது பண்ணிடுங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இது 5:27க்கு அங்க பண்ணிடுங்க. நான் அந்த போகணும். கேள்விய கேட்கிறேன். சொல்லுங்கய்யா. ரீசெண்டா வந்து என்னோட அலுவலகத்துல ஏர்போர்ட் அத்தாரிட்டில இந்த ம், வாக்கி டாக்கி, மோட்டரோலா வாக்கி டாக்கி கம்யூனிகேஷன் ம், செட் ம், சம்பந்தமா 3 நாட்ல இருந்து வந்து அது சம்பந்தமா ட்ரைனிங் எடுத்தாங்க. ம், ஸோ ஏ டு இசட் அத பத்தின கம்யூனிகேஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாக்கி டாக்கி. ம், ம், ஒருத்தர் அலி கபீர்ன்றவர் வந்து கெய்ரோல இருந்து வந்தாரு. எகிப்தோட கேபிட்டல் கெய்ரோல இருந்து. ம், வென்யாங்ன்றவர் வந்து பீஜிங்ல இருந்து வந்தாரு. சைனால இருந்து ம், வந்தாரு. அப்புறம் பிரியங்கா சேட்ரேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ம், இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லியில இருந்து வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க. ம், இப்போ அதுல வந்து மேனுஃபேக்சரிங்ல இருந்து எண்ட் ரிசல்ட் வந்து நம்ம பேசுற ஒரு 500 வாக்கி டாக்கி ம், வாங்கியிருக்கோம். ம், 500மே ரெக்கார்ட் ஆகிறதுக்கான அந்த சர்வர் ஸ்டோரேஜ் ம், சொல்றாங்க. ம், ஒவ்வொரு நொடியும் ஜனனமும் மரணமும் நிகழ்ந்து கொண்டே இருக்குது பிரபஞ்சத்துல. ம், ஸோ இந்த பூமியில இருக்கிற ம், பிரதான உயிர் வந்து மனிதன். ஸோ ம், எல்லாருடைய வாய்ஸும் வந்து பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப நம்ம ம், அதுக்கு அந்த 500 வாக்கி டாக்கி ஸ்டோரேஜ் நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எவ்வளவு நாள் ம், இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அதனோட ம், கெப்பாசிட்டி எல்லாம் வச்சிருக்கோம். ம், மனிதர்களுடைய பேசுறது, அவங்க எழுப்புற ம், ஒலிகள் ம். எல்லாமே வந்து பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகுது ம். அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது உண்மையா சரிதானா? உண்மதாங்கய்யா. சரியான விஷயம் தான். ஏன்னா பிரபஞ்சத்தினால எதையும் முடியும் அது. சரிங்களா? சரி சார். இப்போ நன்றி. நான் முதல்ல என்னுடைய அக்காவுடைய திருமணத்த நான் பார்த்ததுன்னா, விசிஆர்ன்னு சொல்லக்கூடிய வீடியோ கேசட் ரெக்கார்டர். அப்போ வந்து பெரிய பெரிய கேசட்டா 3 கேசட் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கையில சும்மா இந்த விரலுடைய இடத்துல வந்துன்னா, இவ்வளூண்டு சின்ன ஒரு எஸ்டி கார்டுக்குள்ளார 1 டிபி வந்துருச்சு இன்னைக்கு. சரிங்களா? ஸ்டோரேஜ். அப்போ ஸ்டோரேஜ் அப்போ 3 கேசட்ல அந்த அதே ஸ்டோரேஜ இப்ப இவ்ளூண்டு ஒரு சின்ன ஒரு 1 இன்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எஸ்டி கார்டுக்குள்ள அது மாறி இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, பிரபஞ்சம்னு ஒண்ணு வந்துட்டுன்னா, அதனால எதுவும் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னமும் நாம பேசாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நாம பேசாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஏன் பேசல அப்படின்னா, அந்த பேசுபடு பொருள்ல கூட நமக்கு இன்னும் பிரபஞ்சம் குடுக்கல. அது ஒண்ணு குடுத்துருச்சு. நீங்க அத பத்தி பேசுறேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னாலே, சாத்தியமா? அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வந்துட்டாலே, அத சாத்தியப்படுத்திட்டு தான் அந்த கேள்விய உங்ககிட்ட அனுப்பும் பிரபஞ்சம். எது இந்த உலகத்துல நீங்க வந்துன்னா, முடியுமா? அப்படின்னு நீங்க நெனச்சு பார்க்குறீங்களோ, அத முடியுன்றதுக்கான சக்திய அளிச்ச பிறகு, அல்லது அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த அது குடுத்த பிறகு தான், முடியுமான்ற கேள்வி உங்ககிட்ட எழுப்பும். புரியுதுங்களா ஐயா?
அந்த வகையில அது வந்து காத்துல எங்க கரைஞ்சு போச்சு, காத்துல இருக்குதா இல்லையா, நம்மளுடைய அறிவியலால அதை கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா அதை எடுக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேள்வி வந்துருச்சு பாருங்க. நாம பேசுனதெல்லாம் இது வரைக்கும் இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்துருச்சு பாருங்க உங்ககிட்ட. அப்ப உங்ககிட்ட எதெல்லாம் கேள்வி வந்துருச்சோ அதுக்கான பதில் தயாராகி விட்டது, இருக்கின்றதுன்னு அர்த்தம். அதை தேடி கண்டுபிடிச்சுன்னா போதும். இன்னும் நம்ம கிட்ட வராத கேள்விகள் எவ்வளவு இருக்குது இல்ல. இன்னும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி, உலகத்தை பத்தி, நம்மளை சுத்தி இருக்கிற பொருட்களை பத்தி, நம்ம பத்தி, சரிங்களா, என்ன வரல, இன்னும் எவ்வளோ கேள்விகள் நமக்குள்ள வராம இருக்குது. அது காரணம் என்ன, பிரபஞ்சம் இன்னும் அதுக்கான விடையை கொடுத்துட்டு தான் நமக்கு கேள்வியை கொடுக்கும். ஆனா இன்னும் நமக்கு அந்த கேள்வி வரலன்னா இன்னும் அது சம்பந்தப்பட்ட விடை வரலன்னு அர்த்தம். சரிங்களா ஐயா? ஆனால் நாம உத்து கவனிக்க வேண்டியது என்ன, எப்பொழுது உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுந்து விட்டதோ கண்டிப்பாக அதற்கான விடை தயாராக இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா, விடையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கேள்வி எழுமானா எழுவதற்கு வாய்ப்பில்லை. நன்றி சார். சரிங்களா ஐயா? ஆ, அதனால எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கும். சரிங்களா, அது வாய்ஸ் மட்டும் இல்ல, நம்முடைய எண்ண அதிர்வுகள் உள்பட எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. அதை எப்போ வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு இந்த போன ஜென்மத்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப இருக்கும் பொழுது என்ன அதிர்வுகளை வெளியிட்டு சென்று விடுகிறீர்களோ, இந்த உடல் மறைந்த பிறகு மீண்டும் வேற யாராவது ஒருத்தர் வந்து நின்னா அதே அதிர்வுகள்ல உங்களுடைய அதிர்வுகள்ல ரிசீவ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அவங்கள உணர முடியும் அவங்களால. அப்படி உணரப்படும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது பூர்வ ஜென்மன்றாங்க. புரியுதுல? ஆனா இந்த உடலுக்கும் ஏற்கனவே அந்த உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அப்ப எப்படி அந்த பூர்வ ஜென்மம் உருவாகுதுன்னா, உங்களுடைய அதிர்வுகள் தான். உங்க அதிர்வுகள் மேட்ச் ஆகி உங்களுக்குள்ள வரும்போது, நான் தான் போன ஜென்மத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னு. அது அங்க உணரப்படுவது. எதனாலன்னா, அந்த அதிர்வுகள்ல தான். சரிங்களா ஐயா? நன்றி சார். சார் அது 5:24 ஆகுது. அ நானு சென்ற பிறகு கூட நீங்க கன்டின்யூ பண்றவங்க கன்டின்யூ பண்ணலாம். சரியா, நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணா பண்ணுங்க. இன்னைக்கான பொருள் என்னன்னா, இந்த உலகம் தோன்றும் பொழுது பிரபஞ்சம் என்றதிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த பிரபஞ்சம்ன்றத எல்லா சயின்டிஸ்ட்டும் அதை வரையறுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது என்னவா இருந்தது அப்படின்னு வரையறுக்கணும் பார்க்கும்போது, அது ஒரு திடப்பொருளா இருந்தா, திரவமா இருந்ததா, வாயுவா இருந்தா, அது என்னவா இருந்ததுன்னு பார்க்கும்போது, அவங்க எல்லாரும் கடைசியா சொல்லக்கூடிய எண்ட் ரிசல்ட்னா, பிரபஞ்சம் என்பது ஆற்றலாக இருந்ததுன்றதுதான். அது ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஏன்னா ஆற்றல்ல தான் எல்லாம் உருவாகிறது. அந்த வகையில அவங்கள பொறுத்தவரைக்கும் பிரபஞ்சங்கிறது ஒரு ஆற்றல் வாய்ந்தது. அதனால தான் இங்க என்ன பண்றாங்கன்னா, ஆற்றல் அழிவின்மை விதி என்கிற ஒரு விதிய உருவாக்குறாங்க. அந்த ஆற்றல் அழிவின்மை விதி என்ன சொல்லுதுன்னா, ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. யாரால? மனுஷனால. சரிங்களா? ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற இயலும். ஐயா வந்துருங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. சரிங்க. சார் அங்க என்ன பத்தி பேச போறீங்க தெரிஞ்சா நாங்களும் அங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றது இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம். என்ன சரி, டாபிக்? சரிங்க. போயிருவோம் எல்லாரும் அங்க ஓகே, போயிருவோம். தேங்க்யூ ஒண்ணுமே சார். இல்ல சில பேருக்கு இந்த ஓகே. லிங்க் தெரியாது இல்லையா, அதை அனௌன்ஸ் பண்ணணும்ல. நாங்க அதுலயே வந்துடலாமே ஐயா. அதுதான் சொல்றேன். ம். சார் லிங்க் கொடுங்க. நாராயண ஐயா முடிஞ்சா நம்ம குரூப்ல போடுங்க லிங்க. அந்த போடுறது. சரிங்களா ஐயா? அப்போ ஆற்றல் நன்றி. அழிவின்மை விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற இயலும். அப்படி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் செய்து கொள்வதற்காக பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு அது நமக்கு வழங்கியிருக்கிற அடிப்படையான அந்த ஆற்றல் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சக்திகள். இந்த 10 மகா சக்திகள் தான் நம்ம கிட்ட என்னவா மாறி இருக்குதுன்னா எண்களாக மாறி இருக்கிறது. அது வரைக்கும் நீங்க இன்னைக்கு பாடத்தை எடுத்துக்கங்க. நம்ம அதனுடைய தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்ப்போம். போட்டேன் இந்த லிங்க்ல வேற. இதுல இல்லைங்கய்யா, நம்ம குரூப்ல நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கிறோம்ல 5 AM. அதுலயா? சரி, அதுல அதுல போடுங்க. போட்டுறேன். சரிங்கய்யா, நான் விடைபெறுகிறேன். நன்றி சார், நன்றி. சரிங்களா, அங்க ஜாயின் பண்றோம். நன்றி, நன்றியா. ம்.
அருணகிரி சார். நம்ம குரூப்ல போட்டுறீங்களா? ஐஏஎம்லயும் போட்டிருக்கிறேன். எல்லாரும் அங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? நம்ம இன்னும் 2 நிமிஷம் லேட்டா இருந்துட்டு போலாமே. நம்ம ஏன் அவசரப்பட்டு போனோம்? ரைட்டு. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க தொடங்குறது அந்த 2 நிமிஷம் தான் எல்லாம் கூட்டி பேசி கிசி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேஸ்டா போடும்ல. வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறேன். அதை யாரும் என்ன சொல்லலாம். சொல்லுங்க. நீங்க கேளுங்க சார். பரிமாணம் பரிமாற்றம்னு சொன்னாங்க இல்லையா? என்ன சார்? இந்த வீடியோல பரிமாணம் பரிமாற்றம் சொன்னார்ல. ஆமா. அது ரொம்ப சிறப்பு. நான் அதை காதுல தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எழுத முடியல. பரிணாமம்னா என்னத்துக்கு சொன்னாரு? பரிமாற்றம். அதாவது நம்ம சுற்றி ஒரு பரிணாமம் இருக்கிறது, ஒரு பரிமாற்றம் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுலையும், ஒவ்வொரு எண்ணத்திலையும், ஒரு கருத்தை எடுத்தா ஒரு பரிணாமம் இருக்கிறது, ஒரு பரிமாற்றம் இருக்கிறது. அதாவது ஹாரோஸ்கோப்பை பத்தி சொல்லையில சொன்னாரு. இல்ல அது பரிணாமம் பரிமாணம். அதான் மாற்றம் இல்ல. பரிணாமம். அந்த ரெண்டும் தான் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாரு. அது புரியல. இதுனா என்ன, அதுனா என்ன, உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க. என்ன அர்த்தம்? பரிணாமம் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா, ஏழுமலை ஐயா. பரிணாமம் பரிமாணம். பரிமாணம்னா என்ன, பரிமாற்றம்னா இது? பரிமாணம்னா என்ன? பரிமாணம்னா என்னன்னு ஏற்கனவே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுல மாற்றம் நடந்தல் அப்படின்னு சொன்னதையே நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண முடியல பாருங்க. நம்ம உள்வாங்கினது கம்மியா இருக்கு பாருங்க. எல்லாருமே நீங்க இப்ப சொன்ன அசோக்குமார் சார் சொன்னார் பாத்தீங்களா, எனர்ஜி ஆற்றல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம சார் சொன்னது நம்ம சார்ட்ட எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த கேசட்டை திருப்பி, அது என்ன ஸ்டோர் ஆயிருக்கா அந்த கேசட்டு? அது நான் அருணகிரியை போட சொல்றேன், குரூப்ல போட சொல்றேன். அது அருணகிரியை போட சொல்லுங்க. அந்த கேசட்டை எடுத்து போட்டோம்னாக்கா நம்ம அவர் வாயில இருந்ததே கேட்டுக்குவோம். ஏன்னா நம்மளும் ஒருத்தர் சரி காதுல வாங்கல. நான் தான் காதுல வாங்கல. சரி நம்ம கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொன்னானே ஐயா, பரிணாம வளர்ச்சி என்பது மனிதன் குறைகளிலிருந்து தோன்றினான், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான்னு சொல்றோம்ல. சரி, அதுதான் பரிணாம வளர்ச்சி. சரி. பரிமாணம் என்பது நமக்குள் தோன்றுவது. இல்லைங்க ஐயா, தப்புங்கய்யா. இல்ல, நம்ம எழுதியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த கிளாஸ் எடுத்திருக்காரு. 3 நாளுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு பாருங்க. 30 முன்னாடி 30 எடுத்திருக்காரு. பரவாயில்ல நாராயண ஐயா, அந்த நம்ம அருணகிரி சார்ட்ட அப்புறமா அந்த கேசட் வாங்கி போட்டு விடுங்க எனக்கு. நான் சொல்றேன். நானே படிக்கிறேன். நாராயண் சார் லிங்க் அனுப்பலையே 5 AM-ல. எதுல அனுப்பணும் சார்? எதுல? நட்புலரி லிங்கா? எதை சொல்றீங்க சார்? நட்புலரி லிங்க் 5 AM 1:30 போட சொன்னார் சார். அது கேக்குறாரு. போட்டேனே பார்க்கலையே. வந்துச்சா? வரலையே. வரல. வந்துருச்சு சார். வந்துருச்சு சார். என்ன சார், அவர் சொன்னோடனே 5 AM-ல போட்டேன். நம்ம இந்த சாட் பாக்ஸ்ல போட்டேன். யுனிவர்சல் பிரேயர் சாங் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரல. இத இல்ல, இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் வரும் உங்க செல்லுக்கு. நீங்க ஒண்ணுல இருக்கையில இன்னொன்னு வராது. சில செல்ல அப்படிதான் இருக்கும். இப்ப நாராயண நிமிஷம் ஒரு மெசேஜ் வந்திருக்கு தானே, அதுல என்ன கண்டென்ட் இல்ல, வெயிட்டிங் ஃபார் தி மெசேஜ் வருது. அவர்கிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது பிளாங்கா இருக்கு. சரி, இந்த சாட் பாக்ஸ்ல இருந்து காப்பி பண்ணுங்க. வராதுங்க. சாட் பாக்ஸ் திருப்பி இன்னொரு தடவை அனுப்புறேன். சாட் பாக்ஸ்ல போடுங்க. வந்திருக்கா சார்? 2 மட்டும் அனுப்பியிருக்கேன் 5 AM-ல. மேஜர் சார், நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, நாட் ரிசீவ்டுன்னு போட்டிருக்கீங்க. இப்போ வந்திருக்கான் பாருங்க. ஐயா வெளியே போயிட்டுமா சார்? நாராயணன் சார் சார் எங்கிட்டு போயிட்டாருங்க? வாங்க எல்லாரும் அந்த லிங்க்ல வந்துறீங்களா?
சார் நாராயணன் சார், நான் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப நான் போட்டிருக்கேன் 5 AM ஒண்டர்ஸ்ல. வந்துருச்சா? இப்ப நான் திரும்பி ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார். நம்ம அந்த செல்வ சிந்தனையில இருந்து ஃபார்வர்ட் பண்ணேன் சார் எனக்கு வந்துருச்சு. நான் இதுல இருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன். அங்க வந்துடுறேன். சரி, எல்லாரும் ரிலீவ் ஆகிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மேடம் வாங்க, கோயில் மேடம்.